கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். எத்தனை பேர் கேட்டீங்க? எப்படி கேட்டு சொன்னாரு? எத்தனை பேர் கேட்டீங்க? போன வாரம் சொன்னேன், 2 வாரம் சொன்னேன், எவ்வளவு கேட்கிறேன் நானு. ஆனா என்ன பண்ணது ஆண்டவர்? பின்மாற்றத்துல போன நிறைய ஆளுங்களை யாரு இருப்பாரு? நான் பதிலே எனக்கு கிடைக்கும், எனக்குதான் கஷ்டம் வருது, எனக்குதான் பிரச்சனை வருது, எனக்குதான் போராட்டம் வருதுன்னு சொல்லக்கூடிய ஆட்களா நம்ம எங்க பார்க்கலாம்? ஆனா ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல ஒரு நாள் கூட நீ காரணத்தை தேர்ந்தே கிடையாது. ஜெபத்தை கேட்கிறவர் என்ற வார்த்தை இருக்கு, தெரியுது? 65:2 சொல்லப்பட்டிருக்கு. ஜெபத்தை கேட்கிறவரே யாரும் உங்களுக்கு சங்கீதக்காரன் சொன்ன சத்தத்தை, ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். தேவத்திலிருந்து கூப்பிட்ட என் சத்தத்தை அவர் கேட்டார். என்ன விசாரத்துல வைத்தாலும் சொல்லலாம். இதெல்லாம் நமக்கு அப்படியே புள்ளடிக்குது, அதெல்லாம் வாக்குத்தத்தமா வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனா வாழ்க்கையில நிறைவேற்றா என்பதுதான் கேள்வி. ஏன் ஜெபிக்கிற அந்த காரணத்தையும் நான் வந்து ஒரு வாரமே சொல்லிட்டேன். கேட்கணும், தேவன் எல்லாம் விரும்புறாரு. ஏனென்றால் உனக்காகத்தான் பரலோகத்தை விட்டு அவர் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லி இன்னைக்கு பிதாவின் வலது பாசத்தை விட்டார். கேட்டப்ப அவர் வாங்கி தேவனுக்கு வாங்கினா பிரதான ஆசாரியனாக அப்ப அடிக்கப்படக்கூடிய அப்போஸ்தலனாக இருக்கிறாருன்னு நம்ம எதிரே 3 பார்த்தோம். அப்ப நீ அழிக்கப்பட்டத நீ சொல்றத பிதாவின் சமூகத்தில் என்ன பண்றாரு? கேட்கிறாங்க, ஐயோ கஷ்டமா இருக்குது, எனக்காக தான் ஏசு தரிசனமானார்னா இது எங்க சொன்னாரு? பிதாவின் சமூகத்துக்கு சொன்னாரு. நான் இவங்களுக்காக தரிசனமானது அவங்க பேசுறாங்க, தகப்பனே அது உண்மைதானே? நான் இவங்களுக்காக தானே தரிசனமானேன், இவங்களுக்காக தானே உச்ச கட்டத்தை தரிசனத்துக்கு உச்ச கட்டத்தை அனுபவிச்சேன். இவர்கள் இன்னைக்கு தரிசனமா இருக்கு, நியாயம் இல்லையா? அப்ப அவங்க கேட்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க பொழுது என்று வலது வாசத்துக்கு கேட்கக்கூடிய ஆசாரியனாக மனுஷனாகிய நமக்கும் தேவனுக்கு நடுவில் உன் தேவைகள் எதுவா இருந்தாலும், உன் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும், உன் பலவீனங்கள் எதுவா இருந்தாலும், உன் நெருக்கங்கள் எதுவா இருந்தாலும், எப்பேற்பட்ட சத்துருக்கள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் நீ யார்கிட்ட பேசணும்? சொன்னாரா இல்லையா? 23:22 பார்த்தீங்கன்னா நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். அப்ப இது யார் சத்துரு? வேலைத்தனமா? இதையில வேலையில பிரச்சனையா? தானியேல போல கூடவே வேலை செய்து குறிப்பிடுகிறானா? கூட நல்லா பழகிட்டு 3 பேச வச்சுட்டு அவன் போட்டு கொடுக்குறான். அவனை காண்டத்துக்கு யாருக்கு நான் செத்துக்காரு? எவ்வளவு 10:30 நீ வாசித்து பார்த்தீங்கன்னா
பழி வாங்குதல் எனக்குரியது. ஆ? பழி வாங்குதல் எனக்குரியது. எனக்குரியது. நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும். அப்ப நீ செய்யாத. நீ உட்கார்ந்து நான் யாருக்கு பாருது? நான் பாருங்க உட்கார்ந்து என்ன தெரியுமா? ஒரு வேலையும் கிடையாது சொல்லிட்டு அப்படிதான் உட்கார்ந்து தேவன் சமூகத்துல உட்காரு. தேவனை நோக்கி பாரு. அவர் யார மாறுவார்? அப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு, நான் பழி வாங்குறேன், என் சட்டத்தில் எப்பேற்பட்டவனா இருக்கிறேன், நான் நன்மை செய்யறேன், எனக்கு தீமை செய்யறேன். நீ தீமை செய்யறதுக்கு நன்மை செய்யும் சொல்லிட்டீங்க. ஆனா இவனை என்ன பண்ணணும்? உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் சொல்ற ஒரு வார்த்தைய ஏற்க சொல்ற பிதாவின் சமூகத்துல அவர் அறிக்கை பண்ணுகிறார். அப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்ப யார் வாயை திறக்கணும்? யார் வாயை திறக்கணுங்க? அப்ப நீ பேசாம, நீ சாப்பிடாம, நீ மிச்ச வைக்கிறது எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுனா எப்படி ஆயிடுவேன்? நீ எப்படி ஆவ? நான் எப்படி ஆவேன்? நான் பெருகினே போவேன், நீ குறுகின என்ன பண்ணுங்க? அடிக்கடி சொல்லுங்க, தேவன் சொல்லுகிற ஏற்று சிலத்தின் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கவனம் தரணும். நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு முழு கவனத்தை திருப்பணும். அப்ப என்ன சொன்னாருன்னு ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட படிக்கும் போது திரும்ப படி பல ரகசியங்களை கர்த்தர் உனக்கு கற்றுத் தருவார். ஏன்னா தேவன் தன்னை வசனத்துல புதைத்திருக்கிற, பணியில புதைத்திருக்கிற மன்னா மாதிரி தன்னை வச்சிருக்க. சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஒன்றுதான், தேட வேண்டிய பொறுப்பு ஒன்றுதான். அவர் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளாம என்ன பண்ண முடியாது? ஒரு மேல நிலைக்கு வர முடியாது. ஒண்ணு 28:9 வாக்கு. தாவீது தன் குமாரனுக்கு சொல்றான். தாவீது தன் குமாரனுக்கு சொல்றான், நீ யார் அறிந்து கொள், நீ உன் தேவன் ஆகிய கர்த்தரை என்ன பண்ணிக்க, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. என்ன வசனமா? 28:9 தானே? என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஒரு இன்னொரு தலைமுறைக்கு வளரக்கூடிய தலைமுறைக்கு சொல்றான், அவன் குமாரன் எனக்கு ஒரு காரியம் இருக்கட்டும். ஒரு வளர்ச்சி அடைய வேண்டியவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி இதுதான். 3 காரியங்கள் இருக்கு. உன் தேவனை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இது 10-11 அல்ல. உலகம் சொல்ற மாதிரி உலக தலைவர்கள் ஒருத்தர் கிடையாது. இவர் யார் என்பதை நீ என்ன பண்ணணும்? அறிந்திருக்க வேண்டும். இவரை நீ சேமிக்க வேண்டும். இவரை நீ தேட வேண்டும். ஏன்னா அவர் எல்லாருமே இருந்தீங்க அறிந்து. அவர் யாரு? எல்லாருக்கும் இருந்து இல்லை. உன்னை நிக்க வச்சு பார்த்தேன்னா நவேஷ் என்ன சொல்லுவாரு? ப்ளூ பிரிண்ட் யாருக்கு போயிடும்? அது எல்லாத்தையும் தெரியும் இல்லையா? ஒரு ஸ்கேன் எல்லாம் சொல்லும் போது தேவன் சொல்ல மாட்டாங்க.
இப்ப அவர் வராரு, நீ அவர் தேடும் போது அவர் வராரு, எதிர்ப்பு பாருங்க, உங்க பிரச்சனை என்னன்றது தெரியாது. அதனால உற்சாகமானதோடு சரி, எப்படி தெரியல, எப்படி தெரிய கவனிச்சு பாருங்க. கொஞ்ச காலம் சாதகம் அப்படி இருந்தான், ஆனா அது பின்னாடி அவன் அப்படி இல்லை. 40 வருஷம் அரசாட்சி காலத்துல 20 வருஷம் பெரும்பாலும் 20 வருஷம் சோதனை சரித்திரத்தெல்லாம் படிச்சுப்பேன், உனக்கு புரியும். நான் கூட கொஞ்ச நாள் உண்மையா இருக்கிறோம், ஆனா கொஞ்ச நாள் கொஞ்சம் அப்படி ஆயிட்டா என்ன ஆயிடுறான், சோகம் போனோம். எல்லாம் பிரச்சனை எப்ப ரைஸ் ஆகுது தெரியுமா, எப்ப சத்துருக்கள் எழுப்புறாங்க தெரியுமா, எப்ப உனக்கு போராட்ட களமா உன் வாழ்க்கை மாத்து தெரியுமா, எப்போ தேவன் கோயில இருக்கிற ஆசை குறையுதோ, எப்போ தேவனுடைய காரியத்துல உனக்கு ஈடுபாடு குறைஞ்சி போதோ, அப்பவே உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பமாயிடும். யாருக்கு கேட்டு நான் தரேன் உனக்கு, என் நாமத்தினால கேளு, நான் என்ன பண்றேன், வெற்றி கொள்ளுகிற வரை நான் என்ன பண்ண இல்லையா? எத்தனை நேரம் ஜெபிக்கிறேன், 3 முறை நான் சொன்னதை சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த ஜபத்துக்கு பதில் வந்ததா? வந்தது. சீஷர்களிடத்தில் இருந்தால வானத்திற்கு ஒரு தூதன் இறங்கி வந்தான். தான் பலப்படுத்துவதற்கு தன் கூட குற்றம் சுமையா இருக்கிறதுக்கு சீஷர்கள் ஒன்றும் பண்ணாரு இயேசு. ஆனா மனுஷர்கள் நமக்கு விட்டு துணையா இருக்க மாட்டாங்க. பாடத்தாங்க கத்தர உன் ஜபத்துக்கு பதில் வரும், அந்த பதில் தேவனிடத்திலிருந்து வரும். அந்த தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்வாரி மரணத்தை தன் வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு பலத்தை உண்டு பண்றதுக்கு தூதன் அனுப்புனேன். பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஜபத்துக்கு ஒரு ஊழியக்காரன் அனுப்புவார். உனக்கு ஊழியக்கான ஒரு தூதன் அப்ப இன்னைக்கு ஊழியக்காரன் வரானாவே நீங்க அலர்ட்டடா இருக்கணும். ஒரு காரியத்துல வரதுக்கு நம்ம நேரம் வரவே மாட்டான். தேவனுடைய சமூகத்துல நின்று எல்லா காரியத்துக்கும் பெரியதான் வருவான். அவ நடக்கிற பொறுப்பு யார் கையில இருக்குன்னா, எனக்கு பாருங்க, நேற்று ஒரு சிஸ்டர் வந்தாங்க போன வாரம் சொல்லுவாங்க, சிவனான் பேரு. அவரை குறித்து எனக்கு தெரியாது. முதல்ல வேலைக்கிட்ட வேலை செய்யும் போது அவங்க வந்து இங்க பழக்காங்க சொன்னாங்க. இப்ப வேலை செஞ்சுக்கு போறாங்க, எழுதிக்கு போறாங்க. ஆனா வார்த்தையை நான் இங்கதான் வந்து முதல்ல நான் கேட்டேன். இப்ப பிரச்சனை அவங்க வாழ்க்கையில வந்த போது இப்ப எங்க வந்தாங்க, இப்ப நடுவுல ஒரு பிரச்சனை ஆச்சு, தடையாற மாதிரி ஒரு காரியம் வந்தாங்க. நேற்று காலையில போன் பண்ணி திரும்பி கூப்பிட்டாங்க. போனேன், என்ன பிரச்சனை கேட்கல. நானே சில வார்த்தைகளை பேசுறேன். அவங்க சொன்னாங்க, முடிஞ்சு ஒரு 4 மணி நேரம் பேசி கவர்மெண்ட் வந்து அவங்க சொன்னாங்க, என் பிரச்சனைக்கெல்லாம் நீங்க பதில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, என்ன பிரச்சனை ஆராயில, என்ன காரியம் சொல்லு, என்ன நடக்குதுன்னு சொல்லு. இதெல்லாம் கேட்கலாங்க. எனக்கு தேவன் கொடுத்த வார்த்தை தாங்க. என்ன பிரச்சனை ஈஸியான கண்டுபிடிச்சிக்கினேன். ஜெபம் பண்ணி ஆச்சு வந்தாச்சு. அவங்க சொன்னாங்க, நேரா பார்க்கும்போது பேசுறேன் பார்த்தாங்க. ஏன் இவன் அவர் தூங்க போனாங்க, என்ன யார் அனுப்புனாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னால முடியல, பதில் வரல, எனக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, ஏன் நடக்குதுன்னு தெரியல, அந்த காரியங்களுக்கு பதில் எங்க போயிடுச்சு, அவங்களுக்கு சேர்ந்துருச்சு. நீங்க கவனிக்கணும், தேவன் சொல்ற ஆலோசனையை தான் இங்க நான் உங்களோட பேசுறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறேன், 4 ஃபுல்லா ஒரு மாசம் ஃபுல்லா நான் ஜெபம் பண்றேன். ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்குறதுக்கு ஏதோ ஒரு நாள்ல வந்த இந்த வாக்குத்தத்தம் முடிஞ்ச பிறகு பாதி வித்தனை ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். என்ன பேசுறது, என்ன வாக்குத்தத்தம். அப்ப தராது கேளுங்கன்னு சொன்னா அந்த பேருங்க தேவையே இல்லையா உங்களுக்கு, பிரச்சனையே இல்லையா உங்களுக்கு, சத்துருவே இல்லையா உங்களுக்கு, பலவீனமே இல்லையா சரீரத்துல, காண்டாக்டர் இருக்கு மாதிரி பலன் ஆகுறீங்களா, மான்காலுக்கு ஒத்த பலன் இருக்குதா, அப்படியே கையை ஆக்கி மேல 3 மாடி நடத்து வரீங்களா, அப்படியே மேற்பூச்சி கீழ் மூச்சி வாங்குது இல்ல மேல வந்தா, ஏன் அது பலவீனத்தை தானே காட்டுது நமக்கு. அப்ப பலன் இருந்தா என்ன பண்ணுவான், சர்வசாதாரணமா ஏறி ஓடியாருவோம் மேல. அப்ப இந்த பலவீனத்துல யார் பலன் தருது, ஒன்னு இல்லன்னு கேட்டா தானங்க இருக்கிறவங்க தருவாங்க.
ஏன்னா இருக்கிற மாதிரி இந்த பரிசெய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி அது? சில பேர் கேட்கறதுக்கு வைக்கலாம், சில பேர் பேச நீங்களே ஜெபம் பண்ணுங்க பார்த்து நானே சாப்பிட்டுக்கிறேன் எல்லாத்தையும், நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. எல்லாத்துக்காக இதையா ஜெபம் பண்ண செஞ்சிருந்தாரு பாஸ்டர் ஏத்துறதுக்கு. கேளுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பிள்ளைகள் அந்த உரிமையில என்ன பண்ணுங்க, கேளுங்க, பெற்றுக்கொள்ளும் என்ற உரிமையில கேளுங்க, பிரச்சனை இல்லை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இந்த நிலை இருக்கு, என்ன பண்ணுங்க, வேத வசனத்தை தேடுங்க, வேத வசனத்தின் அடிப்படையில கேட்க பழகுங்க. உன் ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமா வரணும், நம்புங்க. எபிக்கிற நீ பதிலை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசம் உனக்கு இல்லைன்னா ஒரு ஜெபத்துக்கும் பதில் பெற மாட்டேன். அந்த காரணம் இல்லாம வாக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப இன்னொரு காரியத்தை நான் உன்னோட கூட பேச போறேன். 2வது பகுதி பேச போறேன். தேடுங்கள் அப்பொழுது எங்க தேடுறத எங்க தேடலாம் யோசி கேட்டார். அவரை எங்கே கண்டு சந்தித்தார்கள்? ஏன் கேட்ட அவன் பிரச்சனை பாருங்க. நாமளும் அந்த ஆக்கிரட்டாக செத்து போயிடும். ஒரே நல்ல 10 பிள்ளைகள் சாகுறான். ஒரே நாள்ல 10 பிள்ளைங்க ஒரே நாள்ல அவன் ஆர்த்தி எல்லாம் கொல்ல போகுது. ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்துட்டான். நான் சரீரமும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சு. இப்ப இவன் வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. இப்ப அவங்க கிட்ட வேலை செய்யறவனா கூட பசங்களை பார்த்தா அவனை பார்த்தா எழுந்த துணியை இடுப்புல கட்டிக்குவாங்க. இப்ப அவனெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அவன் வாழ்க்கையில வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப அவன் கேட்கணும், என் தேவனை நான் பார்க்கணும், அவர்கிட்ட என் வார்த்தைகளெல்லாம் நான் சொல்லணும். அவரை எங்க கண்டு பார்க்கணும், அவரை எங்க நான் பார்க்கணும். இப்ப நாம எங்க அவரை பார்க்கணும் சொன்னீங்கன்னா சீக்கிரம் முடியல. பைபிள் திறக்கவே இல்லை. சரளமா தெரிஞ்சுட்டு போயிடும். எங்க வார்த்தை மாத்திரம் நமக்கு தெரியும். சங்கீதம் 34 என்ன சொல்லி போகணும், டக்கு 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 சொல்லுவாங்க. மயில் குட்டிகள், சிங்க குச்சிகள், அதெல்லாம் காட்டுவாங்க. ஏன்னா இது மாத்திரம் வாயில நடுவித்த படம் போல சிங்க குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்கள். அப்ப எனக்கு நன்மைகள் குறைவா இருக்கேன், நான் எங்க தேடுறதில்ல, எல்லாம் குறைபட்டு போச்சு. அப்படிதானே சொல்றாங்க. சங்கீதம் ஏசாயா 28 47 48 பேர் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் மகிழ்ச்சியோடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் குறைவுபட்டு பட்டினி, தாகம், இதுதான் உச்சக்கட்ட. பட்டினி, தாகம், நிர்வாணம், இந்த 3 திருவையில ஏற்று சொல்லுங்க. நிர்வாணத்தோட என்ன சொல்றாரு? எல்லாம் குறைவுபட்டா என்னங்க நடக்கும்? சக்தி இருக்கிற வணங்கக்கூடிய நிலம் உண்டாயிடும். இப்படி இந்த குறைவுகள் வரும்போது குறைவோடு கூட யார் வாழ நினைப்பாங்க? அப்ப அந்த குறைவுகள் நீங்கினா கர்த்தரை தேடணும்னு சொல்றாரு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். அப்ப எங்க தேடுறவல எங்க எதனுங்க கேள்வி, எங்க தேடுறது? பதில் வேண்டுமா வேண்டாம்?
எங்க தேடலாம்? மேலாளருக்கு ஒரு செய்திக்குள்ள போக முடியாது. எங்க தேடலாம்? எங்க பிரச்சனையே இல்லாத ஆளுங்க யாருங்க? யாரை தேடினா உங்க பிரச்சனை தீரும் சம்பந்தமா? அது ரெண்டு தேடுது. அது தெரிஞ்ச என் பிரச்சனை இல்லாம வாழ்ந்து பத்தியா? எங்க தேடலாம்? தேடலாம் எங்க வேணா. நகை எங்க போட்டு எங்க தேடுது? ஒருத்தர் தானே அந்த திருவாணிய வீட்டுல போட்ட திருவிழா என்ன அங்கதான் போட்டது ஒரு இடம். இப்ப அவர் இருக்கிற இடத்துல தேட தானே அவரை கண்டுபிடிக்க முடியும். வீட்டுல இருக்கிறார தேட எந்த கண்டுபிடிச்சிருக்க? வீட்டுல இருந்தா கண்டுபிடிச்சிடல. அப்ப அவங்க எங்க பார்க்கலாம்? ஜனங்களை வித்துக்கிறாரு இவங்க. 10 வாட்டி சொன்னாங்க மந்த இருதயம் உள்ளவர்களாக. மத்திய 18வது அதிகாரம் 19-20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். எங்க இருக்கிறார்? வீட்டுல இருக்கிறீங்க. 2 பேர் தான் குடும்பம். 2 பேரா 3 பேரா இருந்தாதான் இல்லையா? நம்ம 2 பேரும் போதும் எனக்கு குடும்பம் வானா குழந்தை வானாங்கன்னா 2 பேராது இருந்தாதான் குடும்பம். இந்த 2 பேரும் தனித்தனியா போயிட்டு அது குடும்பம் கிடையவே கிடையாது. அந்த 2 பேர் ஒரு மனமா எழுதி நான் எங்க கூடுவாங்க. அங்க என்ன பண்ற? 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். இருக்கிற இடத்துல யார் இருப்பாங்க? ஊழியக்காரன் எங்க இருக்கானா? எங்க இருக்கிற இடத்துல இருக்கிறவன் ஊழியக்காரன் விரும்பியான காரியத்தில் வர மாட்டான். சம்பூர்ண ஆசீர்வாதங்களோட வரக்கூடிய ஒரு பொறுப்பு யாருன்னா ஊழியக்காரன். அப்படிதான் நான் எங்க இருக்கிறேன்னு என் ஊழியக்காரங்க இருப்பான். எங்க பார்க்கலாம் தேவனை? அதனால சொன்னாரு, நான் இருக்கிற இடம் உன் வாய் அறிவை காத்துக்கிட்டாங்க. அறிவில்லாத வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஃபேமிலி எல்லாம் பண்ணின்னு இருக்காத? ஏன்னா உங்ககிட்ட என்ன தேடுவாங்க. ஊழியக்காரங்க யாரை தேடுவாங்க? தேவனை தேடுவாங்க, வேதத்தை தேடுவாங்க. அப்ப வேத வசனமும் தேவனும் ஒண்ணுதான். எங்க இருக்கணும்? எங்க தேடனா? தேவ ஊழியக்காரன் வரும்போது தேவனுடைய சம்பூர்ணமான வார்த்தைகளோடு தான் வரான். அப்ப வார்த்தை வேற, தேவன் வேற அல்ல. தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். அப்ப இந்த வார்த்தையை யார் மூலமா கொடுக்கிறாருன்னா தன்னுடைய வேலையாக இருக்கிற ஊழியக்காரன் மூலமாக தான் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு தேவன் தான் சொன்ன வார்த்தை பொய்யா போய்விடாதபடிக்கு அதை உறுதிப்படுத்துவதற்கு தேவன் யாரோடு கூட இருக்கிறாருன்னா இல்லையா? சங்கீதம் 22:3 நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனீரே பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவனீரே
யார் பரிசுத்தர்? எங்க வாசமா இருக்கிறாரு? எங்க வாசம் பண்றாரு? நம்முடைய துதி. எப்போ தேவ ஜனங்களாக கூடி வந்து கர்த்தரை நம்ம துதிக்க ஆரம்பிக்கிறோமோ தேவன் வந்து நம்மளோட இருக்காரு. அந்த துதிகளின் வேலையில தான் ஒவ்வொரு மனுஷனுடைய பாரங்கள், இருதயத்தின் நினைவுகள் என்ன என்பதை தேவன் பார்க்கிறது. அதனாலதான் துதி நேரம், ஆராதனை நேரம் சபையில வைக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? 1000 பிரச்சனை நமக்கு இருக்கு. பிரச்சனை இருக்கு நமக்கு. என்னன்னா எல்லாருக்கும் நம்ம ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லக்கூடிய நாம 1000 பிரச்சனை சொல்லியிருந்தா அவன் எடைப்போம். அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இவங்க என்ன பண்றாங்க? நான் பிரச்சனை 4 பேருக்கு என்ன பண்ண மாட்டான். ஆனா 4 பேருக்கு சொல்லணும், கட்டாயம் தேவன் எடுத்துக்கணும், கட்டாயம் தேவன் எடுத்துக்கணும்னா தேவன் இருக்கிறாரு. நாம இருக்கலாம், இன்னும் நம்ம இருக்கிற தேவன் வர்ணமானாங்க. தேவ சமூகத்தில் சின்ன சின்ன காரியமானாலும் பெரிய பெரிய காரியமானாலும் எதுவா இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு சொல்லுவேன். மீட்டிங் போகும்போது ஏன்னா என் சரீரத்தின் பலவீனங்கள் எனக்கு தெரியும். கரெக்டா வீட்டுக்கு சேர்ற வரல அழகா கொண்டு போய் சேர்ந்து பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பலவீனங்கள் பிறகு செயல்பட ஆரம்பிக்கும். இதோட நல்லா வெளியே நடந்ததுன்னா 4 பேருக்கு மத்தியில வெட்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாயிடும். ஆனா அங்கெல்லாம் கர்த்தர் காத்து நடக்கும். ஏன்னா யாருக்கு சொல்றேன்? யாருக்கும் தெரியுமா? என் கூட வாங்க போங்க, கூட வாங்க. அவர் என்ன பண்ணுங்க? அவர் விடாதீங்க. வேதம் சொல்றது எழுத்துரைமை புகழ்ச்சி ஆக்குகிற வரையில் அவர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டு விடாத. அப்போ வாழ்க்கையில மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி உயர்த்துகிற வரையிலும் அவர் என்ன பண்ணக்கூடாது? நீ அமர்ந்திருக்க விடாதுன்னு சொல்லப்படுது. அவர் அமைதியா பேசாம வாழ்க்கையில செயல்படாம ஏன்னா ஒன்றை கேட்கல என்ற அளவுக்கு விட்டுடாதீங்க. அவர் என்ன பண்ணுங்க? தொல்லை பண்ணுங்க. ஒருத்தர் தொல்லை பண்ணால நடுநேரத்துல திரையில வந்துட்டான்பா, அவங்ககிட்ட வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லப்பா, கத்தினேங்கிறான் கதவை. நான் தூக்கிட்டேன்ப்பா, என் பொண்டாட்டி முடிங்கெல்லாம் பொறுத்துப்பா, நான் ஏன் திரை பண்ண முடியாது சொல்றேன். ஆனா அவன் தொந்தரவு பண்றது நிமித்தம் அவன் என்ன பண்ணுவான்? திரையில என்ற முறையில் அவன் தரலன்னாலும் அவன் தொந்தரவு பண்ணதுக்காக அவனுக்கு தருவான்னு சொன்னாரு. இப்ப நீங்க தொந்தரவு பண்றீங்கன்னாங்கல்ல நாட்டுக்கு அவர் என்ன சொல்லுவாங்க? பார்த்துக்கு எதுக்கு போயிட்டு நிறைய கொடுப்பது நீ பண்ணா உங்களை காத்து யாரோ ஒருத்தர் பண்றாங்க. நடுராத்துல தூக்கம் போதுமா உண்மைதான். திருப்பி தூக்கத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு உண்மைதான். ஆனா ஒரு திருப்பி அந்த ராத்திரிலேயே நம்பிக்கை பண்ணி கொடுக்கப்பட்டு வராங்க பத்தியா? அதுதான் என் கணக்கில் சொல்றாங்க. யார் தொந்தரவு பண்ணனா? எழுதினாங்கல்ல அவரே சொல்ற, எனக்கு தொந்தரவு பண்ண என்ன பண்ண? தொந்தரவு பண்ணி கேளு. 4 வாட்டி நம்ம பிள்ளைங்க நம்மளை கேட்டா போக வரணும். சும்மா என்ன பண்ணி இதுதான் வாங்கி தர மாட்டேன். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் இதுக்கு இதே வேலையா போச்சு. 4 சாட்சா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு எனக்கு ஏன்னா என்கிட்ட சொல்லி இருந்தாரு அவருக்கு ஏராளமா இருக்கும். யார்கிட்ட கேட்க இப்ப தேடு. என்ன சொல்றாரு? 55 அதிகாரம் 6-7 வசனத்துல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு இருக்கிறது.
என்ன பண்ணாரு? ஆராதனை நீங்க பாத்தீங்கன்னா சீராவை பாத்தீங்கன்னா வந்தவொன்னு தானாவே கை கால ஆடாது. அப்ப எதுவும் பேச முடியல. அப்ப என்ன வந்ததுன்னா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சரியா பைபிள் படிக்கல, நான் ரொம்ப நேரம் இல்ல, எப்படி எப்படியா வாழ்ந்துட்டோம், எங்களை என்ன பண்ணுங்க கேட்டார இது இங்க வந்தவங்க என்ன பண்ணிச்சு இவனுங்க? அது உள்ளுணர்வு யாருடைய சம்பளத்துல வந்து இருக்கிறேன். இப்ப இங்க என்ன யாரு இருக்கிறாரு? யார உயர்த்த வந்திருக்கிறார்? யார ஆராதிக்க வந்திருக்கிறேன்னா, முதல்ல என் பாவ அறிக்கை வந்த பிறகு அவர் மன்னிக்கிறதுக்கு தயத்திருத்த தேவனா இருக்கிற மன்னிப்பை பெற்றுக் கொண்ட பிறகு எப்ப ஆரம்பிச்சாங்க? ஆரவாரம் எப்ப வந்தது? போன பிறகு, பாவம் போன பிறகு ஆரவாரம் வந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை பேர் வருது? அல்லேலூயா சொன்னா சொல்ல முடியல உங்களால. ஆனா இங்க நான் எல்ஜிவா விட்டேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அல்லேலூயா வந்து. ஆனா இங்க நான் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிக்கிறேன். சைலண்டா தெரியுங்க. ஒரு ஆள் கூட என்ன பண்ண மாட்டேங்க. அப்ப நான் கூட என்ன பண்ணாங்க? எப்பதான் வராங்க? ஏங்க வருது? அங்கிருந்தா ஏன் வரமாட்டேங்குது? அங்கெல்லாம் பயம் கிடையாது. இங்க வந்தா வந்து பயம். அப்படியா? பயத்துக்கு தான் தேட சொன்ன ஆண்டவரே. சங்கீதம் 34:4 சொல்றாரு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்ன நீங்களாக்கி விட்டு எப்போ? அப்ப எந்த காரியத்துல ஒரு பயம் வரும்? இது நடந்துடுமோ, அது ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, ஏதாவது நடந்துடுமோ, 4 பேருக்கு மத்திய தலை கும்பிடணும், வெட்கப்படணும், ஒரு பயத்தை கொண்டு வந்து பார்த்து. ஏன்னா பயம்தான் அவனுடைய ஆயுதம். பயத்தை உண்டாக்கித்தான் அவன் மேல ஆயுதம் செய்ய அவனால முடியும். ஆனா ஆண்டவர் பயத்தின் ஆவியை நமக்கு தந்தது கிடையாது. பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார், அன்பின் ஆவியை தந்திருக்கிறார். அன்பிலே பயம் இல்லை. அப்ப அன்புள்ள தேவன் சொல்றாரு, நீ என்னை தேடு, நீ எதுக்கெல்லாம் பயப்படுறியோ அந்த காரியத்துல எல்லாம் நான் விடுவேன். யாரு தேவை? நம்ம டாக்டர் தேடணும். தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா டாக்டர் சொல்லலாம், உன் ஆண்டவர் வச்சிருப்பான். எங்களால முக்கிய எல்லாத்தையும் நாங்க என்ன பண்றோம்? நாங்க பாக்குறோம். இனிமேல் நாங்க செய்யறதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது. எனக்கு ஆபரேஷன் டாக்டர் சொன்னான், 95% நான் கேரண்டி தரேன், 5% என்னால முடியாது, அது தேவன் தான் முடியும். எத்தனை % கேரண்டியா? இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆகுது 95% நான் கேரண்டி தரேன் உனக்கு. ஆனா 5% உனக்கு என்னால கேரண்டி தர முடியாது. அந்த 5% நீ வணங்குற தெய்வம் தான் உனக்கு கேரண்டி தர. அந்த கேரண்டி இல்லைன்னா என்னால என்ன பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண திறமைசாலிகள் தான். ஆனா அந்த திறமையான ஒருத்தர் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம யார தேடணும்? அப்ப எல்லா பயத்துக்கும் மனுஷரை தேடலாம். இன்னும் அதிகமான பயம் கூடுது. அவன் முன்ன பார்க்க முன்ன பயம் கொடுத்து ஒரு வியாதியில பார்க்க ஒரு மனுஷனுக்கு ஆறுதலான வார்த்தை தரமான அவன் இன்னைக்கே தெரியும். நாளைக்கு சார் நாளை என்ன செய்து பார்ப்பான். நான் பார்க்க என்ன பண்றேன் தெரியுமா? என்ன பயத்தை அதிகமாயிடுவாங்க. பேசக்கூடாத வார்த்தைகளை பேசி பேசிட்டே பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் நியாயத்திற்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நியாயத்திற்கு வரும். ஆனா பேச்சில பக்கமா இருக்கு. உன் பேச்சில
நீ என்ன செய்யறது தேவை சொல்றது. நீ நீதிமான் ஆகிறதோ குற்றவாளி ஆகிறதோ நீ பேசுற பேச்சு தான் நான் ஏற்றுனேன். நம்ம என்ன பேசுறோம், நம்ம எதை பேசுறோம், நம்ம இது ரொம்ப தேவன் என் கூட இருக்கிறாருன்னா, இல்ல ஒரு முதலமைச்சர் என் கூட இருக்கிறாருன்னா நான் என்ன பேசுறேன், என் செயல்பாடுகள் வச்சிருக்கேன். ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துறது தேவன் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் சொன்னா ஆகும், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. நான் சொன்னாலும் ஆகுங்க, அந்த உரிமை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. வானத்திலும் பூமியில் சகல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என் அவருக்குள்ள விட்டாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இப்பேற்பட்ட தேவன் என் நோக்கி கொடுத்தார். தேவனை தேடுகிறவன் பயத்தை வார்த்தையில பேசுறீங்களா? பயம் வரும்போது தேவனை தேடுகிற தேவன் தான் உனக்கு தைரியம். எவன் 3:12 சொல்றான், அவரை பற்றும் விசுவாசித்தார். அவருக்குள் நமக்கு தைரியம். யாருக்கு தைரியம்? அது எப்படி வரும் தைரியம்? பல பிரச்சனைகள் எனக்கு இருக்கு, தைரியம் எனக்கு எப்படி வருங்க? பிரச்சனை எனக்கு தைரியத்தை கொண்டு வருதா, பயத்தை கொண்டு வருதா? அப்ப பயம் எப்பதான் வாழ்க்கையில சூழ்ந்து கொள்ளுது. அப்ப யாரை பற்றி பிடிச்சிக்க? அப்போ தேவனை பற்றி பிடிக்கணும், தேவனுடைய வார்த்தையை பற்றி பிடிச்சு கொள்வது ஒண்ணுதான். அப்ப இந்த வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தையை பற்றி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை நீ தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டா உன்னுடைய எல்லா பயங்களுக்கும் விடுதலை. சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கண்டுபிடிச்சா அது ஒண்ணு நல்லது. அப்ப இன்னைக்கு சத்துரு எப்படி மற்றவங்க மேல ஆளுகிறான்னா, பயம் காண்பித்து தன்னை கீழ்படுத்தி அவன் மற்றவங்க மேல ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். அதிகாரத்தினால பயத்தை காட்டி, பயத்தினால அவர்களை கீழ்படுத்தி, கீழ்படுத்தப்பட்டவங்க மேல ஆளுகை அவன் செய்யறான். இப்ப சாதாரண ஒரு கேஸ் ஒண்ணு வருது. டிஜிட்டல் அரசு டிவில அவங்க போட்டுனே வர 4 கோடி அனுப்பிட்டாங்க, 10 கோடி அனுப்பிட்டாங்க, 5 கோடி அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. என்ன சொல்லுங்கிறாங்க? எங்க அரசு செய்யாத ஒரு தப்பை செய்துன்னு சொல்லி, இல்லைன்னா நாங்க வந்து விசாரிப்போம், அது ரொம்ப கஷ்டமாயிடும், இந்த இவ்வளவு பணம் கொடுத்தா நாங்க விட்டுட்டோம் சொல்லிட்டு எது அரசு? ஏன் அந்த பணத்தை கொடுத்தாங்க? செய்யாதவங்க தானே. எது கொடுக்குறாங்க? ஒரு பயம். இந்த அமலாக்கத்துறை எல்லாம் வந்துட்டா, சிபி எல்லாம் வந்துட்டா, பெரிய பிரச்சனை ஆயிடும், 4 பேருக்கு அவமானம் ஆயிடும், அசிங்கம் ஆயிடும். செய்யலன்னா கூட பரவாயில்ல, இந்த கொஞ்சம் பணம் தானே கேட்கறாங்க, கொடுத்தா அந்த பிரச்சனை முட்டு போட நிலை வந்தாங்க. அந்த பயத்தை அவன் பயன்படுத்தி மேலும் 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 பணத்தை பறிக்க நினைக்கிறாங்க. பயம் நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் இழக்க செய்யும். தைரியம் எல்லாத்தையும் காக்க முடியாது. யார தேடு? தேவனை. சங்கீதம் 34:9 பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருக்கிறது. எங்க குறை இல்லை. அப்ப குறைய இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை பயம் இல்லாததுதான் காரணமோ? இங்க பாருங்க, வடக்காரி இந்த வார்த்தை கர்த்தருடைய பரிசுத்தவான்களே யாரு சொல்றாரு? கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு, கர்த்தராக அழைக்கப்பட்டு, இயேசு கிறிஸ்துவோட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட ஜனங்க பட்டம் சொல்றாரு. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயப்படுங்க. நீ பயந்துட்டீங்கன்னா உங்களுக்கு குறையில்லை. 10ஆம் வசனம் தேடினா குறையில்லைன்றாரு. ஆனா தேடுறதும் இல்ல, நமக்கு பயமும் கிடையாது. அதனால குறையோ குறையும். யார் வாழ்க்கையில இருக்க? யார் வாழ்க்கையில கொஞ்சம் மனசை கொஞ்சம் தட்டி எடுத்துப்பாரு. ஆரம்பத்துல நீ வச்சிருந்த அன்றைக்கு இருக்காரு, அன்னைக்கு எவ்வளவு
பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது. ஆனா கர்த்தர் போகும் சொன்ன வாய் பிரச்சனை அதை பார்த்துக்கலாம். இன்னைக்கு கர்த்தரை நான் ஆராதிக்க போறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு போறேன், அதை தவிர எனக்கு மேல எதுவுமே முக்கியம் கிடையாதுன்னு சொன்ன நாம அன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை கர்த்தர் நம்ம நடத்தின எவ்வளவு தேவைகள் மத்தியில இருந்தா நமக்கு ஒன்றும் குறையில்லாதபடிக்கு இம்மட்டுமா நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அன்னைக்கு செய்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோபப்பட்டது அதான். எகிப்துல தான் யார் என்பதை காண்பித்தாரு, வனாந்தரத்துல அவர் தெரிய மாட்டாரு. மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னதாகவே ஏதேன் தோட்டத்தை விடுத்து ஏராளமான கனிவெளிகளை வச்சு ஒன்னும் குறையில்லாம சாப்பிட்டு திருப்தியா இருக்க முடியாத நடத்தின ஆண்டவர் வனாந்தரத்துல வந்துட்டா உனக்கு பசிக்கணும் அவருக்கு தெரியாதா? உனக்கு இந்த தேவன் அவருக்கு தெரியாதா? நீ கேட்கறதுக்கு முன்ன அவர் கொடுக்கிற தெய்வம் கிடையாதா உனக்கு? ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு? பயம், கர்த்தருடைய பயம், தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியக்கூடிய நிலையில அந்த வனாந்தரத்துல நீ இருக்கிறேன்னு பார்க்கிறாரு. இதுதான் தராரு உபாகம் 8:2 நீ வாசிப்ப. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு நீ அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. என்ன செஞ்ச வனாந்தரம்? ஏன் கஷ்டம், ஏன் நஷ்டம், ஏன் பிரச்சனை? உன் இருதயத்தில் உள்ளவைகளை நீ அறிந்து கொள்வது. பசிக்கிட்டாங்க இல்லையா? 40 வருஷம் என்ன வேலை செய்யறாங்க அவங்க? நெற்றி பாட்டு போட்டு உடைச்சாங்களா? எந்த வேலையும் இல்லை. ஏன்னா அழைத்த தேவன் பொறுப்பேற்றுனாரு. கானானுக்குள்ள கொண்டு போகணும் சொல்லி வழிநடத்த முன்ன வந்த ஆண்டவர் அந்த வனாந்தரத்தையும் பொறுப்பெடுத்து கொண்டாரு. நீ உடைக்க வேண்டாம், ஒன்னும் செய்ய வேண்டாம், நான் கொடுக்கிறவன் ஆகாரத்தை கொடுத்தாரு. உனக்கு பலவீனங்கள் நடக்கல, டாக்டரே தேவையில்லை, அவரே டாக்டர் ஆகிட்டாரு. ஒருத்தன் கால் விழுங்கிறியா? 40 வருஷம் நடந்தான். ஒருத்தன் துணி கூட படுத்தா போல 7 வயசா தான் வனாந்தரத்துல நடந்தவங்க பார்த்து அப்படியா தெரியும். ஆனா எப்படி மாத்தினாரு அவங்க? என்ன ஆகாரம்? தேவ தூதர்கள் சார்ந்த ஆகாரத்தை மனுஷனுக்கு கொடுத்து எந்த பலவீனங்களும் இல்லாம நடத்தினா உன்னை சோதித்து பார்ப்பாரு, உன்னை சிறுமைப்படுத்தி பார்ப்பாரு, உனக்கு கஷ்டம் வதத்துக்கு அனுமதிப்பாரு. அந்த கஷ்டத்துக்கு மத்தியில உன் இருதயத்தின் நினைவுல நீ என்ன பேசுறன்னு பாக்க. ஹலோ ஹலோ அப்ப அந்த நிலையில் அவங்க கேட்டாங்களே கஷ்டம் பேசுறது. இந்த மண்ணா எங்களுக்கு வெறுப்பாகுது, எங்களுக்கு பொம்மைக்காக கொடுப்பாரா? எங்களுக்கு மீன் கொடுப்பாரா? எகிப்தில நாங்க செட்டி நிறைய கறி ஆக்கி தரணும், நாங்க கறி கொடுப்பாரா? வெங்காயம் கொடுப்பாரா? வெள்ளப்பூண்டு கொடுப்பாரா? கேட்டாங்களா இல்லையா? கேட்டாங்களா இல்லையா? என்னதான் அவங்க இருப்பது நினைவா இருந்தது பரவாயில்ல காணா. அது அடுத்தது நான் அடிமையா இருந்தாலும் எங்கதான் இருப்பேன். 4 பேர் காயத்துக்குனால நான் எப்படிதான் இருப்பேன். எந்த நிலை ஒண்ணு அழைத்து போராடுறத பார்த்தீங்கன்னா கடினமான நிலை இப்படி போனாலும் அந்த கடினமான சூழ்நிலை இருதயத்தை நீ அறிந்து கொள்வதற்கு தேவன் கூட தான் இருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப அந்த பயங்கர பல நிலைகளில உனக்கு வரலாம், சத்துருனால வரலாம், சூழ்நிலைனால வரலாம். ஆனா எந்த நிலையில வந்தாலும், எந்த தேவைகளுக்காக வந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், எந்த வியாதியா இருந்தாலும் அது நீக்கும்படியான ஒரு ரகசியத்தை சொன்னார். அவருக்கு பயந்து அவரை தேடு, எல்லா குறையும் நீங்கி. என்ன சொல்றது? பயப்படும் சொன்னா கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படின்னு அர்த்தம்.
இது யாத்திராகமம் 23:25 நம்ம பார்க்கிறோம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். என்ன சொல்றாரு? அப்ப இன்னைக்கு ஒரு சரியா சொல்றது, நிறைய வியாதி எதனால வந்ததுன்னா, முன்னாடி கூட படிச்சேன், இந்த டிவியில பார்த்தேன், பனானா சாப்பிட்டாரு, உடம்பு தெரியல, செத்து போயிட்டாரு. ஏதாவது சாப்பிட்ட சோன்ஸ் ஓடுங்க. உணர்த்த பார்த்தான், சவப்பா சாப்பிட்டாரு, வாந்தி பேதி, 10 பேர் ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு பாஸ்போர்ட் போய் வாங்க தோணுது. ஆனா சில பேர் அது இல்லாம சோறே அரைச்சு என்னதான் நடக்குது? அந்த கேன்டரி நான் பாக்குறேன், எங்க வீட்டாண்ட இருக்கிற கேன்டரி ஒரு மாதிரி ஆகுது, நான் தலைமணிக்கு வந்து இந்த குடிச்சா ஒரு மாதிரி ஆகுது, நிறைய வீட்டுல போய் குடிச்சா அது ஒரு மாதிரி ஆகுது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு தண்ணி எல்லாம் பணம் கொடுத்து தான் வாங்குது. ஆனா எப்படி இருக்கு தண்ணி? வியாதி என்ன வருதான்? தண்ணீரை சாப்பாட்டுல என்ன பண்ணா? ஆனா இந்த 2 வியாதியை நான் நீக்குவேன். எப்போ? எப்போ? அவரையே நீ செவி. தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன்னுடைய வியாதியை விலக்குவேன் சொன்னாரு. கர்ப்பம் விழுகிறத மரணம் தேசத்துல சொன்னாரு. தேவன் சொன்னாரு, இல்லாது இருக்காது, அது இல்லாம போகும். அப்ப இல்லாம போகும் ஒண்ணு நீயே வச்சுக்கிற, அது எங்க தத்தி விடு. தேவனுடைய வார்த்தைக்கு அந்த வல்லமை இருக்கு இல்லையா? விசாரத்துல பொறுத்தாரா இல்லையா? சமுத்திரத்தை அதட்டினாரா இல்லையா? சமுத்திரம் பேசுமாங்க? அலைகள் பேசுமா? யாருக்கிட்ட பேசினா இது? அது கீழ் பண்ணிச்சுதான் இல்லையா? அப்ப இன்னைக்கு பிரச்சனைகளை பேச வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு? அப்ப உன்னை பாதிக்கிற பிரச்சனைகளை பேச வேண்டிய பொறுப்பு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு? வானத்தின் அதிகாரம், பூமியில எனக்கு அதிகாரம் சொன்னாரு. இன்னும் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, பாசாரத்தின் கீழே அதிகாரம். அப்ப 3 லோகமும் அதிகாரம் நிறைந்தவராக அவர் இருக்கிறாரு. அந்த அதிகாரத்தை உன் கையில என் கையில கொடுத்தாரு. இந்த அதிகாரத்தை விட்டு நீ என்ன பேசுற? என்ன பேசுற? தேவன் கூட இருக்கிறாரு. அவர் தேவை எல்லா பயங்கரம், எல்லா குறைகளும் நீங்க போயிடும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல நான் 2 டாலர் 26:5 தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எப்பா இதெல்லாம் ஒரு காரியமும் வாய்க்கிறது எவ்வளோ இடத்துல பார்த்துட்டாங்க, மாப்பிள்ளைய வாய்க்கல, சரியான பொண்ணு கிடைக்கல, சரியான பையன் கிடைக்கல, சில பேருக்கு சரியான வேலை கிடைக்கல, சில பேருக்கு நல்ல வீடு கிடைக்கல. நீ எல்லாம் என்ன சொன்னாங்க? கேட்டீங்க என்ன பண்றாங்க? எதெல்லாம் வாய்க்கிறியோ, இதெல்லாம் வாய்க்கணும் நீ நினைக்கிறியோ, அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஆண்டவர் சொல்றாரு. சொல்றாங்க, நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தரை எல்லா காரியங்களையும் பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், காரியங்கள் சக்சஸா மாறணுமா, காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரணுமா, உனக்கு யாரை தேடு, யாரை தேடு? கர்த்தரை தேடு. இன்னும் 2 நாளாகும். பதினாலாம் அதிகாரம் 4வது வசனம். 14:4. அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அகற்சியாய் இருந்தது.
சமாதானமா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் என்ன பண்ணாரா? இளைப்பாறுதலை கட்டளையிட்டிருந்தபடியினால் இந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. கவனிங்க, சமாதானமா இருக்கணுமா? அமைதியா இருந்தது. எல்லாம் சரியா இருக்கணுமா? சண்டை இல்லாம இருக்கணுமா? ஹலோ, நீ சாதாரண ஒரு ஆள் கிடையாது. நீ ராஜா சொல்றான். அலட்சியம் ஓய்வுமா உனக்கு? விக்கிறவங்க அப்புறப்படுத்து. எது உனக்கு விக்கிறங்கமா இருக்கு? எது உனக்கு விக்கிறங்க? வேலை உனக்கு விக்கிறங்கமா இருக்கா? வேலை செய்ய சொன்னது ஆண்டவன் தான். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். வேலைங்களை என்ன பண்ணணும் நீ? ஏன்னா பலன் கொடுத்தது அவன் தான் உனக்கு. பலன் இல்லைன்னா நீ போய் கொஞ்சம் உடம்பு முடியலன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுறியே, அப்ப சம்பளம் போதெல்லாம் அன்னைக்கு நினைக்கிறீ உன்னால என்ன பண்ணுறது? போட்டு முடியலையே, பேத்தியே ஆண்டவர யாருக்கு இடம் கொடு? அரசியல் அமெரிக்க தருவாரு. கர்த்தரும் காரியங்களை சண்டை இல்லாம பார்த்துக்குவாரு. அவரை தேடக்கூடிய நிலைகளில நீ அவர் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, வாழ்க்கையில எல்லையில்லாத ஆசீர்வாதத்தை ரெண்டு காரியத்தை சொன்னாலும் பேசிருக்க. அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் என்ன பண்ண? அவன் சமீபமா வந்து அவரை நோக்கி போயிருக்க. அவர் 2 பேர் கூடி இருக்கிற இடத்துல வரான்னு சொன்னார். தேவனை துதிக்கிற இடத்துல வரான்னு சொன்னார். ஊழியக்காக எங்க வருகிறான்னு அங்க தேவன் எதிர்பார்த்து சபையில ஊழியக்காரன் அந்த அளவுக்கு கணக்கு பண்றாங்க. ஏன்னா அவன் தேவனுடைய தூதனாக யாரு அவன்? ஏன்னா அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை வரவங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டக்கூடிய அம்பாசிடர் என்ற தூதர்களாக அவன் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணி? ஆனா அவன் குறைகளை நீக்குவதற்கு, பிரச்சனைகளுக்கு பதில் கொண்டு வருவதற்கு அவனை கொண்டு வராது. அப்ப அவர் வரும்போது அவர் நோக்கி ஆறாது. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இல்லாத ஆள் யாருமே கிடையாது. அப்ப அவரை தேடு. 2வது காரியங்களே வாழ்க்கையில எதுவுமே அமைய மாட்டேங்குது. என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையல, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்யாணம் அமையல, ஒரு நல்ல வீட்டை கட்டித்தர முடியல, ஒரு நல்ல வேலை அமையல. இது சாதாரணமான ஒரு நிலையில இருக்குதுங்க. அப்ப இந்த தேவையெல்லாம் உங்க வாழ்க்கையில சக்சஸா மாறணும். ஆரம்பத்துல ஊழிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா திருமலையில ஊழியர்கள் அதிகமா நடந்து. ஒரு தம்பி வந்து நம்ம சைத தொழிற்சாலைகிட்டெல்லாம் அடியாளா இருந்தான். அவங்க கட்சியில நண்பர் கல்யாணம் ஆகி போய் வேலை கிடையாது, எல்லாராலையும் வெறுக்கப்படக்கூடிய நிலைக்கு அவன் வாழ்க்கை வந்தான். அப்போ இந்த ஊழியத்தின் பாதையில நாங்க நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் வந்தான். பார்த்து எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது பார்த்து, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுறாங்க பார்த்து. நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், இப்பெல்லாம் கஷ்டத்துக்கு வந்துட்டு இப்ப நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா வேலைகள்லாம் கிடைக்க மாட்டேங்குது, கஷ்டமா இருக்குது, குடும்பம் ஆயிப்போச்சு, எனக்கு ஒரு மாதிரி பேசுறாங்க. காரியங்களெல்லாம் கை கொண்டு செய்வாரு. உனக்கு அலட்சியம் இல்லாம வைப்பாரு. உன் குடும்பத்துல அடிக்கடி எழுதுகிற சண்டைகளை சச்சரவுகளை அவர் நீக்குவாரு. தன்னுடைய கூடாத மறைவுல உன்னை மறைத்து வச்சு காப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் எதெல்லாம் தேடணும்னு அடுத்த வாரத்துல இந்த வார்த்தை கட்டளை முறை ஆசீர்வதிப்பாராக. ஒரு காணிக்கை கொடுத்து நேரம் வந்துச்சு.
காணாதிருப்பாய், தீமை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாக மாறிடும். உன் தீமைகள் நன்மையாக மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். தீமைகள் தேசத்தில் பெருகிடும். வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். தீமைகள் தேசத்தில் பெருகிடும். வறுமைகள் வியாதிகள் தாக்கிடும். வல்லவரே சூழல் கரங்களே, தீமை விலக்கியே காத்திடுமே. வல்லவரே சூழல் கரங்களே, தீமையை விலக்கியே காத்திடுமே. தீமையை விலக்கியே காத்திடுமே. தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். பொன்னான மனிதர்கள் எழும்பிடுவார். உனக்கு தீங்கு செய்ய பதிவிருப்பார். பொன்னான மனிதர்கள் எழும்பிடுவார். உனக்கு தீங்கு செய்ய பதிவிருப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு. பொன்னான மனிதரை கலங்கடிப்பார். உலகத்தை ஜெயித்தவர் நம் இயேசு. பொன்னான மனிதரை கலங்கடிப்பார். பொன்னான மனிதரை கலங்கடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். எதிரான சாத்தான் எழும்பிடுவான். உனக்கு தீங்கு செய்ய எத்தரிப்பான். எதிரான சாத்தான் எழும்பிடுவான். உனக்கு தீங்கு செய்ய எத்தரிப்பான். சாத்தானின் தலையை மிதித்தவன் சத்துரு சேனையை சிதறடிப்பார். சாத்தானின் தலையை மிதித்தவன் சத்துரு சேனையை சிதறடிப்பார். சத்துரு சேனையை சிதறடிப்பார். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. அல்லேலூயா, அல்லேலூயா என்று பாடிடு. இயேசு என்ற நாமத்தை துதித்து பாடிடு. உன் தீமைகள் நன்மையாக மாறிடும். உன் தீமைகள் நன்மையாக மாறிடும். தீங்கை காணாதிருப்பாய், தீங்கை காணாதிருப்பாய். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா.
அப்பா அந்த பக்கத்து இந்த நாளிலே தாங்களுடைய ஜனத்தை கொண்டு வந்து ராஜாவை பாடி மகிமைப்படுத்த துதித்த தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அப்படி வார்த்தை கவனித்து கேட்க கிருபை செய்யுங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலே காட்சி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனாய கர்த்தரை ஆசையை வகிப்பதாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ தாமை அமைத்து சமைத்து விழுந்துபடுத்த படியை விழுந்துபடியாக அப்பா தேவன் அவருடைய ஆசையை வகிப்பதாக ஒன்றிலும் குறையராது படிக்க ராஜா அவருடைய கையின் பிரியாசங்களை தேவனாய கர்த்தர் நீர் ஆசை வைத்து வழி நடத்துவீராக. இயேசுவை நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனோட நல்லதாக. சாட்சி பகுதி அப்படிதான். சாட்சி இருக்குமான தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு சின்ன நேரம் அதெல்லாம் இருந்தா சீக்கிரம் ஆண்டோட மகிமைப்படுத்து தேவனை மகிமைப்படுத்தும். கர்த்தர் எல்லா பலவீனங்களுக்கு திறனாக இருந்தால் கர்த்தர் எங்கள் தேவையை சந்தித்தார். நிறைய சதவீதம் குறமாக எங்கும் பலவீனப்பட்டு முடங்கிவிடாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்கு போதுமானதாக பிள்ளைகளை பாதுகாத்தார். திருப்தியாய் போஷித்தார். பாராட்டினார். எல்லாம் விளைவுக்காக நன்றி. மாற்றங்கள் விரைவில் செய்தி மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நேற்று ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். காலையில் எழுதும்போது ஒரு ஃபோன் கால் வந்தது. பார்த்தீங்கன்னா ஒரு 35-36 மதிப்புள்ள ஒரு பையன் திருமணம் ஆனவங்க இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி. எப்படின்னு கேட்டா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த குடும்பம் எங்களுக்கு நல்லா தெரியும். நான் எங்க அக்கா வீட்டுல அவங்க நல்லா பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அந்த பையனுக்கு தெரியும். அந்த பையன் திருமணம் செஞ்சிருக்கு அந்த குடும்பத்துக்கு தெரியும். அந்த பையன் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய குடும்பத்தை சார்ந்தவங்க தான். அவங்க அக்காலாம் கூட பிரேயருக்கு எப்படியாவது வருவாங்க. ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இறந்து போன ஒரு மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா சபைக்கு போக்கு வருஷமா இருக்கக்கூடிய ஆட்கள் தான். தொடர்ந்து போவாங்க, வருவாங்க. செலவுக்கு பாஸ்டர் வருவாங்க. ஆனா கட்சிக்கு போவாங்க, வருவாங்க. தேவனுடைய காரியத்துக்கு தான் தூரமா இருப்பாங்க. அவன் காலம் போக போக தேவனுக்கு அவங்க தூரமா போனாங்க. அதே குடும்பம் அதே இடத்துல அந்த அவங்க வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்து குடும்பம். ஆனா அதுல இருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. தொடர்ந்து ஏன் இதை லிங்க் பண்றோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவங்களாலே அவங்க என்ன ஆகுறாங்கன்னா, இப்படி இருக்கிறாங்க, நாங்க கிறிஸ்துவ நாட்டுக்கு பெருசுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா இப்படி இருக்காங்களே ரொம்ப அவங்க வீட்டுக்காரங்க மாமியார் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருந்தவங்க இந்த பொண்ணு மட்டும் கிறிஸ்துவ வச்சுக்கொண்டு அப்படியே நடைபெறும்போது எதிர்க்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பையன் இறந்துட்டான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசுறது, எப்ப பார்த்தாலும் சாதமான வார்த்தைகளே பேசுறது, தொடர்ந்து அப்படியே தான் இருக்காங்க கிறிஸ்தவங்க. அப்போ அந்த பொண்ணு எப்ப பாரு தாங்க இருக்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ஆப்போசிட்ல இறந்தா இல்லையா, ரொம்ப அடிக்கடி பேசுறது, தொடர்ந்து பேசுவாங்க. சாட்சின்னு தொடர்ந்து பேசுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஒரு சூழல்ல ஏன் அப்படி பேசுறீங்க, அவங்க யார் யார் என்ன நினைக்கிறோமோ என்ன பேசுறோமோ அவங்களுக்கு அது ஆகிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு என்ன பேசுச்சு அது நடந்து. ரெண்டாவது அத்தை ரொம்ப தூரம் தொடக்கத்துல இருந்து நம்ம மாசம் தொடக்கத்துல இருந்து ரொம்ப தூரம் போவாதீங்க, கிட்ட வாங்கினே தேவையில்ல பண்ணினே இருக்காரு கூட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு சாட்சி அவங்க இந்த புதுசா ரசிக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அவங்க வீட்டுல பார்த்தா மாமியார் ரசிக்கப்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி போனாங்க. ஆனா இந்த பொண்ணு மட்டும் உறுதியா இருந்தது. உறுதியா இருந்து மாமியார் பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 40 மாத்திரைக்கு மேல மொத்தமா போட்டு ஹாஸ்பிட்டல் நடந்தாங்க. எடுத்துருவாங்க தேர மாட்டாங்க. அந்த பொண்ணு போன் பண்ணிச்சு. அப்ப நான் சொன்னோம்மா கத்து கொடுத்தோம். அவங்க ரசிக்கப்பட்ட ஆசை இருக்காங்க, அவங்க பின்னாடி போயிருக்காங்க. நீங்க தொடர்ந்து அவருக்கு திருப்பி வேலைகளை பாக்குறீங்க, கட்டடத்துல ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கட்டடம் நம்ம அவருக்கு மகிமையான காரியங்களை செய்வாரு. நீங்க பயன்படுத்துங்க. ஏன் அந்த பொண்ணு பயன்படுத்தா, அவங்க இறந்துட்டாங்கன்னா பின்மாற்றத்துல இருந்தாங்கன்னா அவங்க மகன் ரொம்ப தடப்பா இருந்து என்ன பண்றது இறந்தாங்க. அவங்க இல்ல, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறோம். என்ன அந்த செய்தி அப்படின்னா, கர்த்தரை இறுதி பற்றி கொண்டவங்க, கர்த்தரை தேடினவங்க, கர்த்தரை வார்த்தையை நம்புறவங்க, அவரை தேடினது அந்த
சாகிற நிலைமையில இருந்த அந்த வயதான ஒரு 60 வயசுக்கு மேல போயிடுச்சுக்கிறாங்க. ஆனா கர்த்தரை தேடாம நான் போற போக்குல போயிட்டு அசட்டா போயிட்டு அவங்க பெருசா வந்து பார்த்தா தேவ தூஷணம் முன்னாடி நிறைய கிறிஸ்தவங்க வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டணும் அப்படின்னு தான் வந்து நமக்கு சொல்றாங்க. எல்லாரும் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியலன்னா இருக்கும் ஓரளவுக்கு நம்ம இருக்கணும் இல்லையா? ஆனா ரொம்ப பேசு வாய் சொல்றாங்க ரொம்ப பேசுகிறாங்க. ஒன்றும் பயப்படாது, நீ ப்ரோ பார்த்துக்கிறாங்க கவர்மெண்ட் சொல்லிட்டு குழந்தை இருந்து பண்ண பிரச்சனை எல்லாம் அது சால்வ் ஆச்சு. இந்த பொண்ணு வேலை பார்த்தாங்க. ஏற்ற அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுது அழுகுனா காலேஜா அப்படின்னா அது கேட்டாங்க நம்ம அழுகுல அப்படின்னா அங்கே வந்து சமாளம் அவங்க வீட்டுல இந்த பொண்ணு அழுகு நியாயமா 2 பேருக்கும் பெரிய பகை இருக்கு. என்ன பண்ணணும்? சந்தோஷம் நினைக்கணும். அப்படிதான் அவங்க உலகம் சொல்றது இல்லையா? ஆனா கிறிஸ்டியன் நமக்கு உள்ள இருக்கிறதுனால தேவனை தேடுற அந்த குணம் இருக்கிறதுனால அந்த பொண்ணு வந்து தான் வீட்டுல ஒரு இழப்பு ஏற்பட்ட மாதிரி என்ன பண்ணுது? அப்படியே அழுகுது. தேவனுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு மறைவானது ஒண்ணும் இல்லை. தேவனே எல்லா வச்சும் என்ன பண்றாரு? ஆளுகிறவர் அவரே ரத்து செய்யறாரு. நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்கு ஆறுதலுக்காக பண்ணுங்க. வீடு இருக்கிற நாட்கள்ல கருத்து அந்த பொண்ணு தேடுங்க. யாருக்கு தேடினாதான் கிடைக்கும். தேடாது நம்ம இங்க நம்ம அடிச்சு போனோம்னா நடக்காது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம் சொன்னோம். ஏன் இதுன்னா தேடுங்க நிமித்தமா ஒரு 60 வயசு கேள்வி உயிரோடு இருக்குது. தேடாத நிமித்தமா 35 வயசு பையன் கூட வாழ்க்கை எல்லாரும் புரியலாம். அம்மா எல்லாம் வந்து சபை போறாரு. கரெக்டா பிள்ளைகளை வந்து நடத்துறவங்க விதத்துல எல்லாம் பண்ணிருக்கணும். நடத்தணும். நடத்தாம அந்த பசங்க போக்குல விட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க? இந்த மாதிரி இடத்துல இருக்கிறாங்க. அந்த பொண்ணுதான் நேற்று ஃபோன் பண்ணி இன்னைக்கு ஐயா வருவாங்க அப்படின்னாங்க. சொல்லலாம்னு சொன்னாங்க இல்ல, அந்த பொண்ணு தான். அதான் கண்டிப்பா வருவாரு. அந்த கூட்டம் நடந்ததுன்னா நிச்சயமா வருவாரு. ஏன்னா பக்கத்துல இருக்குதுன்னா நீங்க ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது எனக்கு நிறைய அந்த பொண்ணு சொல்றப்ப நான் தான் சொன்னேன், நீங்க கொண்டாடுங்க சபைக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசு. அவருக்கு நம்மளுக்கு வேலைக்கா இருந்தாரு. தேவனுடைய வேலைக்கா முஸ்லிம்களை திரும்பி கூப்பிடுங்க. 1-2 டைமாவது சபைக்கு வா வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க ஒருத்தர் வச்சுக்கிட்டு வந்து பார்த்து அவர் கேட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஐயா கூப்பிட்டு கண்டிப்பா வருவாரு. நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பிள்ளைய போன அனுப்பி விட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்திருக்காங்க. ஐயா இருக்கிறாரு. அது ஒரே செய்தி தான். தேடுனா தச்சுக்கலாம், தேடலன்னா அவுச்சு. இதுக்காக சாட்சி கேட்கல, அது விசாரிச்சு அப்படின்றதான் நான் சொன்னேன். அது பேர் சொல்லலாமா மாணவா ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் கூட தேவனை தேடுனா இழந்ததை வச்சு கொள்ள முடியும். தேவனை கிட்ட வச்சு கொள்ள முடியாது. இதுதான் வந்து சாட்சி போகுது சொல்லி தேவன் வந்து தேவனை தேடுகிறவருக்கு தேவன் வந்து நல்லவராக இருக்கிறான்னு சொல்லி கருத்து தான் வச்சு மட்டும் கொடுத்துருக்கோம். பொண்ணு வந்து மாசமா இருக்குது. மாசமா இருந்தா சுகர் வந்து அதிகமா இருக்குது. இன்ஜெக்ஷன் போட்டு அளவுல போட்டது சுகர். இன்ஜெக்ஷன் போட்டு இருந்தோம். இன்ஜெக்ஷன் போட்டு அந்த பிள்ளை இருந்தது. சரி சாப்பிடாம கொஞ்சம் இதுவா இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், ஏசப்பா கூட இருக்கிறாரு, நீ வந்து எப்படி பயப்படாத, அவர் நம்ம கூட இருந்தா எல்லாம் வந்து நன்மைக்கு எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன். அன்னைக்கு வந்து 18ஆம் தேதி நம்ம காலையில இருந்து வெளியே வந்துருக்குது. ஆனா அது கூப்பிட்டா கூட போல ஹாஸ்பிட்டலுக்கு. அப்புறம் நான் போய் நான் போலாம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொன்னேன். இருந்தா கொஞ்சம் நான் பார்த்து போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். அந்த போன உடனே இன்னும் அவங்க வந்து ஒரு 2 வாரம் இருக்குது. இதுக்குள்ள வந்துட்டீங்களா சொன்னேன். எல்லாம் வழியே வந்துட்டு அதனால வந்துட்டு இருக்கிறோம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணு பையன் வந்து கொஞ்சம் விட கம்மியா போடுறோம், அதனால நாங்க கண்ணாடி இருக்கிறோம், அது இஷ்டமேல் தான் நீங்க கையெழுத்து போட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா இஷ்டம் அப்படின்னு சொல்லி நாங்க ஜெபம் பண்ணேன். நீ சொல்லுங்க லட்சம் இது வந்து எது இது சமான கொடுக்கத்தக்க சொல்லி வச்சுட்டு ஜெபம் பண்ணேன். அப்புறம் உள்ள வந்துட்டேன். அடுத்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கண்ணாடி வைக்கிற பிளட் கொடுக்கணும் அது இதுன்னு ரொம்ப சொன்னாங்க. ஆனா நான் பயப்படவே இல்லை. ஆண்டவர் கூட இருக்கிறாரு,
என் பொண்ணுக்கு என் பையனுக்கு வேலைக்கு எந்த ஆபத்து வராது அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா போன உடனே நாங்க ரொம்ப 4 மணிக்கு உள்ள போனோம். பொண்ணு வடிக்கிட்டு போனாங்க. 5 மணிக்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்க. ஆனா அங்க எந்த கலர் ரூம்ல வைக்கல, எந்த வைக்கல. 3 கிலோ இருந்தது பையன். ஆண்டவர் ஆண்டவர் தேடினா ஒரு முறை இருந்தார். ஆனா ஆண்டவர் நாங்க தேடினப்போ எங்களுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்தாரு. அப்ப யாருமே நான் தான் கூட இருந்தா ஆண்டவர் கூட இருந்து பெரிய காரியங்கள் செய்தாரு. பெரிய காரியங்கள் சேஃபியா கொண்டு வருவதற்கு ஆண்டவர் கோடான கொடி சொல்றாரு. போன வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருக்குமே உடம்பு முடியாம போச்சு. வைஃபுக்கு, குழந்தைக்கு, 2 குழந்தைக்குமே. ஒருத்தனுக்கு ஜுரம், இருமல். பொண்ணுக்கு அம்மா போட்டிருந்தது. எனக்கும் ஒரு 3 நாளா ஜுரம். ஆனா எங்க எல்லா பலவீனங்களிலும் தேவன் பலனா இருந்தார். எப்பவுமே சிவா ரொம்ப பயப்படுவா யாருமே எதனா வந்ததுன்னா. ஆனா இந்த வாட்டி அவர் பயப்படல, ஜெபம் பண்ணா. அங்கிள் தொடர்ந்து எங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தாரு. அதே மாதிரி எனக்கு தேவைகள் எல்லாத்தையும் தேவன் சந்திச்சாரு. அதுக்காக கர்த்தருக்கு கொடான கோடிட்டோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. கர்த்தர் போன வாரம் எனக்கு என் பொழுது ஒரு வயதை கூடி கொடுத்தார். கர்த்தருக்கு போனாலும் கூடி நன்றி. கர்த்தர் தாங்கினால், ஏதினால், சுமந்தால் எல்லாத்திலிருந்து வேட்கைகளை பாதுகாத்து கொண்டார். போக்கிய வருதை கர்த்தர் பாதுகாத்தார். கர்த்தர் 2 மாதங்கள் கண்ணனை போல பாதுகாத்து 2வது வாரத்தில் கர்த்தர் கொண்டு வந்தால் கர்த்தருக்கு போனாலும் கூடி நன்றி. இந்த உபாசனால எங்க வீட்டுல இந்த ஒரு வாரம் ஒரு போராட்டம் தான் இருக்கு. எது சொல்றது எது சொல்ல முடியாது இருந்தாலும் நேற்று பேரனுக்கு ஜுரம் சொல்லி சொன்னா. குழந்தைக்கு ஜுரமா இருக்கு, கத்தரப்பா பேதரு மாமிக்கு ஜுரத்தை போல நீங்க தான் மகன். வீட்டுக்கு போனாவே அவங்க எடுத்துக்கின்னு ஆயா எண்ணெய் வைக்கணும், ஆயா எண்ணெய் வைக்கணும். அது வீட்டுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்குது மகளுக்கும் மகனும். இருந்தாலும் நான் எடுத்து எண்ணெய் ஜபம் பண்ணி நெத்தில விடுவேன், நாக்கில் தருவேன். அதுவே தொடர்ந்து கேட்டுட்டே இருப்போம். அவங்களுக்கு இருக்காருப்பா வேணாக்கா போட்டோம் இதோட நிறுத்திக்கோ அப்படின்னு. இவங்க எல்லாம் கடையில கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்புறாங்க? சினிமாக்கா. செவ்வாய் என்னப்பா பண்றது, பசங்களுக்கு உடம்பு சரியா சொல்லியிருந்தாங்க. ஆனா இங்க கிளம்புறாங்க. பாப்பா முத்தம் முத்துக்கு போயிட்டா, பையனும் முத்தம் வாய் பார்த்து சொல்லி போயிட்டான். என்ன ஆச்சு தெரியல. ஆண்டவர் என்னோட கூட இருந்து அவர் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கத்தருக்கு படாப்படி சொல்லு. சாட்சிகளுக்காக நன்றி வாக்கு தான் நமக்கு கேளுங்கன்னு சொன்னா கேளுங்க, கேளுங்கன்னா கேளுங்க, கத்துங்கன்னா கத்துங்க. இது விடாதபடியா அந்த மாசம் என்ன பண்ணுங்க. உங்க வாழ்க்கையை அனுபவமா பார்த்துட்டீங்கன்னா ஏராளமான சாட்சிகள் வாழ்க்கையில. ஏன்னா அப்படிதான் நடத்தி வாக்கு தத்துவத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுங்க. கர்த்தரை ஆசீர்வதித்தார். எங்களையும் ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறாரு. செய்த எல்லா நன்மைக்காக நன்றி. ஆத்மாவை கர்த்தரை ஆத்மாவை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் அங்கிருக்கிற அனைவரு குடும்பங்களோடும் செய்த தொழில்களோடும் என்று நீடித்து